إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد التي قرنت البركة بذاته ومحياه وتعطرت العوالم بطيب ذكره ورياه. இப்போது உங்கள் முன்னால் பேசிய ஆலிம் மாணவர் இந்த வருடம் நூருல் இஸ்லாம் அரபிக் கல்லூரியில் பட்டம் பெற இருக்கிற ஆலிம் பெருந்தகை, நமது மஹல்லாவை சார்ந்தவர் ஸ்டார் சில்கோஸ் அப்துல் குத்தூஸ் ஹாஜியாருடைய பேரர், நிரப்பமான ஹாஃபிலாகவும் ஆலிமாகவும் ஆகக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் அவருக்கு அருள் புரிந்திருக்கிறான். அதுபோலவே சமூகம் எதிர்பார்க்கிற நல்ல பல சேவைகளை செய்யக்கூடிய தௌஃபீக்கையும் நாவாற்றலையும் அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரிவானாக. ஆமீன். நமது மஹல்லாவை சார்ந்த ஆலிம்கள் நிறைய நமது மதரசாவில் ஓதுகிற ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அல்லாஹ் அதை இன்னும் வளரச் செய்வானாக. ஆமீன். ஹலால் ஹராம் குறித்த பல்வேறு செய்திகளை அவர்கள் மூலம் அல்லாஹ் சொல்ல வைத்தான் நாம் எல்லாம் கேட்டறிந்தோம். உணவு விஷயத்தில், உடை விஷயங்களில், அதுபோன்ற கொடுக்கல் வாங்கல் வியாபார விஷயங்களில் சமீப காலங்களில், இந்த நூற்றாண்டில் என்று சொல்லலாம், அது குறித்து சர்வ சாதாரண இதெல்லாம் பார்த்தா நம்ம எதையுமே செய்ய முடியாதுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தலைமுறை, அப்படி ஒரு பார்வை நமக்கு வந்து விட்டது. ரொம்பலாம் டீப்பாக பார்த்துட்டு இருந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாதுங்க இப்படிங்கிற லெவலுக்கு நம்ம வந்துட்டோம். ஹலால்னு போட்டிருக்கா போய் சாப்பிட வேண்டியதுதான், என்ன டேஸ்ட்டுன்னு, இந்த லெவலுக்கு நம்ம வந்துட்டோம். கவனத்தில் கொள்ள வேண்டியது, உணவு விஷயத்தில் மார்க்கம் எவ்வளவு அழுத்தமாக சொல்லி இருக்கிறது என்பதை பற்றி நாம் அது பற்றிய எச்சரிக்கைகளை கண்டுகொள்வதே இல்லை. ஆடை குறித்து, பொருளாதாரம் குறித்து, கொடுக்கல் வாங்கல் குறித்து மார்க்கம் சொல்லி இருக்கிற எச்சரிக்கைகளை சமீப காலங்களில் காற்றில் பறக்க விடப்படுகிறது. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. ஒருவர் 10 திர்ஹத்திற்கு ஆடை வாங்குகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அதாவது அன்றைய காலத்தில் அந்த வெள்ளிக்காசு திர்ஹம்ங்கிற அடிப்படையில் 10 திர்ஹம் என்று சொல்கிறார்கள். அதில் 9 திர்ஹம் ஹலாலாக இருந்து 1 திர்ஹம் ஹராம் அதில் கலந்து விட்டது என்றால், இப்போ இதை வேறு மாதிரி புரிகிறதா இருந்தா, ஒருத்தர் துணிக்கடையில் போய் ஒரு வேட்டியோ ஒரு ஷர்ட்டோ எடுக்கிறாருன்னு வச்சுக்குவோம். அவர் 210 ரூபாய் என்று ஒரு தோராயமாக வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு 210 ரூபாய்க்கு ஒரு ஷர்ட் வாங்குறாரு. கையில் 10 ரூபாய் இல்லை, அப்புறமா கொடுங்கன்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்க. அவர் என்னைக்கு இருந்தாலும் அது கடன் தான். வாங்கிடவரும் வாங்கிட்டு வந்ததோடு சரி, அந்த 10 ரூபாயை தரவே இல்லை. அவர் தராத வரை இந்த ஆடையில் ஹராம் கலந்திருக்கிறது. கவனத்தில் வைக்க வேண்டும். இந்த ஆடையை அணிந்து கொண்டு ஒருவர் தொழுதால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், 1 திர்ஹம் ஹராம் அதில் கலந்திருக்கிறது. இந்த ஆடையை அணிந்து தொழுதால் அவர் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. இது யாரு சொல்வது? நாமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற வார்த்தை. அப்படியானால் எவ்வளவு தூரம் கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி அது. சர்வ சாதாரணமாய் இது குறித்த இந்த அணுகுமுறைகள் நம்மிடமிருந்து கவனத்தில் கொள்ளப்படாமலேயே கழிக்கிறோம். இன்னைக்கெல்லாம் அந்த வட்டி கடன், லோனு இதெல்லாம் சர்வ சாதாரணமா, நம்ம சும்மா இருந்தாலும் அவன் விடுற மாதிரி இல்லை. நீங்க ரொம்ப நாணயமா நீங்க டிரான்சாக்சன் பண்றதுனால எங்க பேங்க்ல இருந்து உங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் நாங்க லோன் கொடுக்கணும், இலவசமா கொடுக்கிற மாதிரி அல்ல. இவனை நாம் தவிர்க்க நினைத்தாலும் சைத்தான் நம்மை நோக்கி வருவதை போல அப்படி ஒரு சூழலில் நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருப்பதை மறுக்க இயலாது. இருந்தாலும் உணவு விஷயத்தில், உடை விஷயத்தில், இருப்பிடம் விஷயத்தில்
ஒரு கவனம் நமக்கு வேண்டும். ஒரு இறைநேச பெருந்தகை ஒரு வீட்டிலே உணவருந்துவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறார் விருந்தினராக. விருந்து உபசரிப்பு நடந்து முடிந்து வெளியில வர்றார். வருகிற போது அவருடைய வீடு ஒரு கூரை வீடு. இப்போது இறைச்சி சாப்பிட்ட இறைச்சி பல் இடுக்கிலே மாட்டிக்கொள்கிறது. அந்த பல் இடுக்கில இருக்கிற இறைச்சி எடுப்பதற்காக தேடி பார்த்தார், குச்சி இல்லை, பல் குத்தி குச்சி இல்லை. இந்த யார் வீட்டில் விருந்து உபசரிப்புக்கு அழைக்கப்பட்டிருந்தாரோ அவர் வீட்டினுடைய அந்த கூரை ஓலையில இருந்து ஒரு குச்சியை உடைச்சார். உடைத்து அவர் தன்னுடைய பல் இடுக்கில இருக்கிற இறைச்சி எடுத்தார். இவ்வளவுதான் முடிஞ்சு. அன்றைய தினத்தோடு அல்லாஹுடைய விலாயத் என்கிற இறை நெருக்கம் அவரை விட்டு பறிக்கப்பட்டு விட்டார். அவர் ஒரு இறை நெருக்கத்தையே அவர் இழந்து விட்டார். எவ்வளவு பெரிய ஆபத்து தெரியுங்களா? இதெல்லாம் நம்ம சர்வ சாதாரணமாக நாம் நினைக்கிறோம். எனது ஆசான் பெருந்தகையோடு ஒரு இஸ்லாம் மாதையிலே கூட எழுதப்பட்டிருந்தது ஒரு நிகழ்வு. ஒரு மஸ்ஜிதிலே அமர்ந்து உணவருந்துவதற்காக தொழுது முடித்து விட்டு பிரயாணமாக போகிற போது பிரயாணத்திற்கு இடையில ஒரு மஸ்ஜிதில் மதிய உணவு. சரி சாப்பிடலான்னு உட்கார்ந்தோடனே அந்த மஹல்லாவை சார்ந்த ஒருவர், சரி யாரும் நல்லவங்க ஆலிம்கள் உட்கார்ந்து சாப்பிட்றாங்களேன்னு ஃபேனு சுவிட்ச் போட்டு போயிட்டார். சரி சாப்பிட்டு முடிக்கிற நேரம் சரி அப்படின்னு உட்கார்ந்தாச்சு. எழுகிற போது ஆசான் பெருந்தகை சொன்னாங்க, இல்ல இந்த ஃபேனு இது தொழுகைக்காக பயன்படுத்துகிற ஃபேனு, இதை நம்ம சாப்பாட்டுக்கு பயன்படுத்துறதுல ஏதோ ஒரு வகையில் நமக்கு ஹலாலோ ஹராமோ இதை தீர்க்கமாக முடிவு செய்ய முடியாது. இதை ஹலால் என்றும் சொல்ல முடியல, ஹராம் என்றும் சொல்ல முடியல. இதற்கு மார்க்கத்தின் பெயர் முஸ்தபஹாத், சந்தேகத்திற்கிடமானவை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் ஹலாலு பையினுன் வல் ஹராமு பையினுன். ஹலாலும் தெளிவாக இருக்கிறது, ஹராமும் தெளிவாக இருக்கிறது. வமா பைனஹுமா உம்ருன் முஸ்தபஹத்துன். இந்த ரெண்டுக்கும் மத்தியில் சில விஷயங்கள் இதை தெளிவா கன்ஃபார்மா சொல்ல முடியல அப்படிங்கிற விஷயத்துக்கு சந்தேகத்திற்கிறது. இந்த மாதிரி தலைப்புல உள்ளது. அதனால பள்ளிவாசல் எங்கேயாவது உண்டியல் இருக்கான்னு பாருங்க. உண்டியல் எங்கேயாவது இருக்கான்னு அங்கே இதை நாம் பயன்படுத்தியதற்காக ஏதாவது ஒரு சில அன்பளிப்பாக 500 ரூபாயை கொண்டு உண்டியில போட்டுட்டு நம்ம வெளியில போலாம். இதுதான் மார்க்கத்தில் ஒரு பேணுதலுக்கான ஒரு அழகான அணுகுமுறை சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவர் பிரயாணத்தில் இருக்கிறாரு, திடீர்னு ஒரு பேட்டரி லோ ஆயிடுச்சு, போன் பேச முடியல. அப்போது பள்ளிவாசல்ல பார்த்தோமேன்னு சொல்லி ஒரு பிளக் பாயிண்ட்ல சார்ஜ் போட்டுக்கொண்டார். இது பிளக் பாயிண்ட் பள்ளிவாசலின் பிளக் பாயிண்ட் கரண்ட் பள்ளிவாசலுக்கானது. இவங்க போறவங்க வர்றவங்க சார்ஜ் போடுறதுக்கு இல்லை. ஆனால் ஒரு நெருக்கடியில் சிக்கி விட்டார். ஃபுகஹாக்கள் என்ன சொல்றாங்க இந்த மாதிரினா, இப்படி ஒரு சூழல் வந்து விட்டதென்றால் இவர் இதை எதற்காக ஏதாவது ஒன்றை செலுத்த வேண்டும். என்ன அடிப்படையில் என்று சொன்னால், இது பள்ளிவாசலுக்கு மட்டுமல்ல, ஒவ்வொரு விஷயத்திலேயும் உணவு, உடை, இது போன்ற எல்லா விஷயங்களிலேயும் இந்த கவனம் நமக்கு மேற்கொள்ளப்பட வேண்டும், பேணப்பட வேண்டும். நமக்கு கீழே பணியாற்றுகிற தொழிலாளர்கள் விஷயத்தில், நமக்கு மேலே இருக்கிற முதலாளிகள் விஷயத்தில், அல்லது நம்முடைய உறவுகள் விஷயத்தில், பணியாளர்கள் விஷயத்தில், எந்த விஷயத்திலாக இருந்தாலும் இதில் ஹலாலும் இருக்கிறது, ஹராமும் இருக்கிறது. ரெண்டையும் மார்க்கம் தெளிவாக சொல்லி இருக்கிறது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், பிறகு சரி பண்ணிக்கலாம். இப்போதைக்கு என்னமோ அந்த சிறு தொழில் கடன் உதவிலாம் தர்றாங்களே, அப்படிதான் சப்சிடின்னு வேற சேர்த்து தர்றாங்களே, அதை வாங்கி இதை சரி பண்ணி இதை வாங்கி அதை சரி பண்ணி, இந்த வட்டி இன்ட்ரெஸ்ட் 10%, சப்சிடி மானிய அரசு மானியம் 25% தர்றாங்க. அதனால இதோட கணக்கு போட்டு பார்த்தா அவங்க தர்ற காசை நம்ம அவங்களுக்கே தந்துடுறோம், நம்ம காசு சரியா போகுது. இதெல்லாம் நம்ம போடுற கூட்டு கணக்கு. இது போன்று நம்முடைய விஷயங்களில் இப்படி யோசித்து பார்த்தால், நான் சொல்றது ஒரு சின்ன உதாரணம், இதை வச்சு நீங்க யோசிச்சு பார்த்தா நிறைய விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில, அந்த கடன், தொழில் கடன், வீட்டு கடன், அந்த லோன், இந்த லோனு, இதற்கு நம்ம பல்வேறு காரணங்களை நாம் சொல்லுவோம். அதில் நியாயம் இருக்கலாம், இல்லாமல் போகலாம். ஐடியில் இருந்து தப்பிப்பதற்காக அப்படின்னு சொல்றாங்க, அல்லது வேறு ஏதாவது காரணங்களை சொல்லுவார்கள். ஆனால் ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இயன்றவரை ஃபத்தகுல்லாஹ மஸ்ததஅதும், இயன்றவரை நீங்கள் தக்வாவை மேற்கொள்ளுங்கள். இது குர்ஆன் சொல்லக்கூடிய செய்தி. அது முடியாத ஒரு உச்சகட்டம் என்பது அது அவரவரின் தரப்பிலானது, அதற்கும் அவனுக்கும் அல்லாஹுக்குமான விஷயம், அது வேறு விஷயம். இயன்றவரை இது விஷயத்தில் கவனமாக செயல்பட வேண்டும். ஒரு தொழிலாக இருந்தாலும் சரி, மற்றவைகளாக இருந்தாலும் சரி.
அவ்வளவு பேணுதலாக செயல்படுபவர்கள் மார்க்கத்தில் உச்சகட்டமான இறை நெருக்கத்தை பெறுகிறார்கள். இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹின்னு ஒரு பெரியவங்க இருந்தாங்க. கனவுலக மாமேதை. உலகத்தினுடைய ரசூலுடைய வரலாற்றுக்கு பிறகு சஹாபாக்கள் தாபீன்களுடைய அந்த வரலாற்று தொகுப்பில் இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகச்சிறந்த மாமேதை, கனவுலகத்தின் மாமேதை, மிகப்பெரிய இறைநேசர். ஆனா ஒரு பிசினஸ் மேன். ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் இவங்களும் ஒரு சமகாலத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது மிகப்பெரிய அநியாயக்கார ஆட்சியாளர் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் ஆட்சி செய்கிறார். இவற்றை ஏன் நம்ம மல்லு கட்டணும், ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி எங்கோ தலைமறைவாக இருக்கிறார்கள். அந்த சமயம் பார்த்து ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய மகளார் வஃபாத் ஆகிறார்கள். மகள் மூத்தா போறாங்க. இந்த செய்தியை அவருடைய சீடர் மாணவர் சாபித்துல் புனானி ரஹ்மத், அவரும் மிகப்பெரிய இறைநேசர், தொழுகையில ஒரு பெரிய பேரின்பம் கண்டவர். கபிரிலேயே நான் தொழுகணும்னு சொல்லி அல்லாட்ட துஆ செஞ்சுட்டே இருந்ததாக வரலாறு சொல்கிறது. அப்படி ஒரு ஆசை அவருக்கு இருந்தது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு மனிதர் உங்க மக மூத்தா போயிடுச்சுன்னு ஆசிரியர் ஆசான் பெருந்தக இடத்துல வந்து சொல்றாரு. சரி, கண்டிப்பா மகளை இப்ப ஜனாசாவுக்கு இவங்க வரமாட்டாங்க, தலைமறைவா இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இந்த சமயத்துல வெளியில வர வேண்டாங்கிறதுக்காக என்னுடைய மகளுக்கு யார் ஜனாசா தொழ வைக்கணும் என்று கேள்வி. என்னையவா என்ன சொல்லுவாங்க? இல்ல நீங்க நேரா இந்த இடத்துக்கு போங்க, அங்க முகமது இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹ்னு ஒரு பெரியவங்க இருப்பாங்க, அவர் தான் என் மகளுக்கு ஜனாசா தொழ வைக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் என்று சொல்லுங்கள். ஏன் இப்படி சொன்னாங்கிறதுக்கு பின்னால் ஒரு நிகழ்ச்சியை வரலாற்று குறிப்பிட எழுதியிருக்கிறார்கள். ஏன் இப்படி சொன்னார்கள் என்றால், அவருடைய வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கலில் நடந்து கொண்ட அந்த அழகான பேணுதல் அணுகுமுறை அவர்களின் வாழ்க்கையில அவர்களுக்கு மிகவும் பிடித்து விட்டது. இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு நெய் வியாபாரம் பண்ணாங்க, நெய் பிசினஸ். இப்போ நம்ம பேரலா டின்னா ஏத்துற மாதிரி அன்றைக்கெல்லாம் பானையில ஊற்றி வைத்து நிரப்பி வைத்து அது வந்து ஹோல்சேல் பிசினஸ். சும்மா கொஞ்சம் அரைப்படி ஒரு படிலாம் இல்லை, இது ஒரு ஹோல்சேல் பிசினஸா பண்ணிட்டு இருக்காங்க இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஒரு மிகப்பெரிய தொழிலாளர், மிகப்பெரிய ஒரு தொழிலை செய்து கொண்டிருக்கிறார் நபர். அந்த சமயத்தில் ஒரு நாள் ஒரே ஒரு பானையில ஒரு எலி விழுந்து விட்டது. அதை அடிமையாக இருந்தவர் எடுத்து வெளியில போட்டார். போட்டுட்டு வந்து அவசரமா சொன்னாரு, இந்த மாதிரி நம்ம நிரப்பி வச்சிருந்த அந்த எண்ணெய் பானைகளில் ஒரு பானையில வந்து எலி விழுந்துருச்சு. வேகமா வந்தாங்க. எந்த பானைன்னு கேட்டவொன்னே இவருக்கு குழம்பி போயிடுச்சு. யாரு? அடிமைக்கு இது இதுவா அதுவான்னு தெரியல, யோசிச்சு பார்க்கிறாரு, சரியா சொல்ல முடியல. 40 பானையில் நெய். இப்ப நெய் வந்து என்ன, ஒரு லிட்டர் எவ்வளவுங்கிறது நமக்கே தெரியும். யோசிச்சு பாருங்க, நிறைய அவ்வளவு நிரப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பானையில விழுந்த எலி எந்த இடத்துல இருந்து விழுந்துச்சுன்னு தெரியல. இப்பெல்லாம் ஹோட்டல்ல சர்வ சாதாரணமாயிடுச்சு, சைனீஸ் பிசினஸ் மாதிரி. வேற விதவிதமாக நாம் யோசிக்க வேண்டிய செய்தி என்னவென்னா, இதை நடந்து முடிச்ச உடனே என்னன்னு புரியல. எந்த பானைன்னு கேட்டா அவருக்கு அட்ரஸ் சொல்ல தெரியல, எந்த பானையில அடையாளப்படுத்த தெரியல. ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க, இருக்கிற எல்லா பானையில இருக்கிற நெய்யும் கவிழ்த்துரு. இந்த பிசினஸ், இந்த இதுல ஏதாவது ஒரு சின்ன ஹலால் ஹராமில ஒரு பேணுதல் வேண்டாம். எல்லா பானையில இருக்கிற நெய் என்ன சும்மா தண்ணி மாதிரி கிடைக்கிற விஷயமா? நாம் யோசித்து பாருங்கள், இப்போதைய நிலையில இருந்த யோசித்து பாருங்கள். அவ்வளவையும் கவிழ்க்க சொன்னார்கள். இந்த பிசினஸ், இந்த பொருள் கஸ்டமருக்கு போகக்கூடாது. அதிலிருந்து பெறுகிற வருமானத்தில் எனக்கு ஏதாவது ஏற்பட்டு விடலாம், ஹராம் கலந்து விடலாம். எவ்வளவு தொலைநோக்கு பார்வை! இந்த மாதிரி மனிதர் தான் என் பிள்ளைக்கு ஜனாசா தொழ வைக்கணும் நாங்க ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி. நம்ம இதெல்லாம் சர்வ சாதாரணமாக கடந்து போய் விடுகிறோம் அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இபாதத்து விஷயத்தில், உணவு விஷயத்தில், கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இவ்வளவு தூரம் கவனமாக செயல்படுத்தி இருக்கிறார்கள். அதனால் நம்முடைய கொடுக்கல் வாங்கல், ஒரு வீட்டில் குடியிருப்பு எதுவாக இருந்தாலும் சரி, அதை மிகுந்த கவனத்தோடு செயல்படுத்த வேண்டும். அது ஒரு சர்வ சாதாரணமாக கடந்து போகிற விஷயம் அல்ல. இன்னும் ஒரு படி மேல சாப்பிடுற உணவு இருக்கு பாருங்க, அந்த உணவில் ஏதாவது ஒரு வகையில் ஹராம் கலந்து விடுவது இன்றைக்கு சர்வசாதாரணமாகிவிட்டது. ஏன்னா முன்பு போல இந்த வீட்டில் சாப்பிட்ற பழக்கத்தை விட வெளியில சாப்பிட்ற பழக்கம் சர்வசாதாரணமாயிடுச்சு.
வாரத்துல ஒரு நாள் ஒரு என்ஜாய் மாதிரி, ஒரு என்டர்டைன்மெண்ட் மாதிரி, இப்படி ஒரு பழக்கம். நம்ம சும்மா இருந்தாலும் கூட இருக்கிறவங்க விடுறது இல்லை. அப்படி ஒரு ஜொமேட்டோல ஆர்டர் பண்ணுவோமே, ஒரு ஸ்விக்கியில ஒரு ஆர்டர் பண்ணுவோமே, இதை புதுசா ஏதோ இப்போ எல்லாம் நிறைய வந்திருக்குதாமே, இது ஏதோ மொறுன்னு இருக்குமாமே, இப்படி பழகிட்டோம். அந்த ஹலால் ஹராம் இதை எல்லாம் யோசித்து, முன்பெல்லாம் இந்த கடை ஹலால் அந்த கடை ஹலால், இப்போ எல்லாம் என்னன்னா ஆன்லைன் ஆர்டர்ஸ் ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணா, ஜொமேட்டோல ஆர்டர் பண்ண, இப்படி போயிட்டு இருக்கிறதுனால அது எங்க அறுத்தான், எப்படி அறுத்தான், சரியா அறுத்தானா இல்லையா, இதை பற்றிய புரிதல், அதை பற்றிய கவனமே இருக்கிறது இல்லை. அன்பானவர்களே, மார்க்கம் கியாமத்து வரை இல்லை, இந்த காலத்துல அதை இப்படி அனுமதிக்கலாம் அப்படி அனுமதிக்கலாம் என்று வளைந்து நெளிந்து கொடுக்கிற விஷயம் அல்ல. பிளெக்சிபிள் என்பது வேறு. இது போன்ற விஷயங்களில் ஹராமை ஹலாலாக்க முயற்சிக்க கூடாது. அது விஷயத்தில் கவனம் வேண்டும். எவ்வளவு தூரம் ஹலாலான உணவு நம்முடைய வயிற்றுக்குள் செல்லுகிறதோ அந்த அளவுக்கு சரியான ஹலாலான நேர்மையான சிந்தனை நம்முடைய உள்ளத்தில் இருந்து உதிக்கும். அதுல ஹராம் கலக்க இதயத்தின் உணர்வுகள் மாறும். இமாம் கஸ்ஸாலி ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், யஹ்யா உலுமுத்தீன்ல கிதாபு ஹலால்ல ஒரு இடத்திலே இப்படி ஒரு தகவல் எழுதப்பட்டிருக்கிறது. இன்னமல் அமாலு பின்னியாத், ஒரு மனிதனுடைய எண்ணத்தை பொறுத்து தான் அவனுடைய செயல் வெளிப்படும் என்ற ஹதீஸை மேற்கோளாக காட்டி எழுதிட்டே வரும்போது, ஒரு இடத்தில் ஒரு மனிதர் ஒரு உணவை உட்கொள்கிறார். உணவு உட்கொள்ளுகிற போது அவர் என்ன நியத்து பண்ணிக்கிறார்னா, இதை சாப்பிட்டு நல்ல உடம்புல தெம்பு வந்தா நல்லா ஜினா செய்யணும் அப்படின்னு எண்ணத்தோட சாப்பிட்டான்னா, அந்த உணவு உள்ள போய் செய்யணும் அந்த பாவத்தை செய்யணும்னு எண்ணத்தை தூண்டிக்கிட்டே இருக்குமா. ஏன்னா சாப்பிடும் போது அந்த எண்ணம் வந்ததுனால. ஒரு மனிதர் உணவை உட்கொள்கிறார், நல்ல உடம்புல தெம்பு வந்தா நல்லா சம்பாதிக்கணும் ஹலாலா, இபாதத் செய்யறதுக்கு சக்தி வேணும் நினைச்சு அந்த உணவை சாப்பிடும் போதே அப்படி நியத் பண்ணிட்டார்னா, அந்த உணவு உள்ள போய் இபாதத் செய்யணும்னு உணர்வை தூண்டுமா. உணவுக்கும் உணர்வுக்கும் ஒரு நெருக்கமான தொடர்பு இருக்கிறது. அதனால தான் குர்ஆன் யா அய்யுஹர் ரசூலு குலூ மினத் தய்யிபாத் வஅமலு ஸாலிஹா, ரசூல்மார்களே நீங்க ஹலாலான மனமானவற்றை சாப்பிடுங்கன்னு மட்டும் சொல்லி முடிக்காம, சாப்பிட்டு சுக்ரு செய்யுங்கன்னு சொல்லாம அமல் செய்யுங்கன்னு ஏன் அல்லாஹ் சொல்றான்னா, சாப்பாட்டுக்கும் அமலுக்கும் தொடர்பு இருக்கு. அதனால் தான் குர்ஆன் அப்படி குலூ மினத் தய்யிபாத், சாப்பிடுங்க, அதுக்கு பொருத்தமா குடிங்கன்னு சொல்லாம்ல. ஏன் அல்லாஹ் அங்க அமலை ஏன் சம்பந்தப்படுத்தினா என்று குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் அதற்கு விளக்கம் தருகிற போது, உணவு எப்படியோ அதன் போல் அவனுடைய செயலும் அவனுடைய அமல்களும் செயல்களும் வெளிப்படும். இந்த ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய ஃபிக்ஹ் சட்ட வல்லுனர். அவருடைய மாணவர் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ் எப்பவுமே தன்னுடைய ஆசிரியரை பத்தி அடிக்கடி பாராட்டி புகழ்ந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. இங்க உஸ்தாத் இப்படி எல்லாம் தர்பியா செஞ்சாங்க என்று அஹ்மது இப்னு ஹம்பல் அடிக்கடி பேசுவார்கள். ஒரு நாள் பக்தாத் நகரத்திற்கு தன்னுடைய உஸ்தாத் இமாம் ஷாஃபி வந்திருக்கிறார்கள். வந்த உடனே கையும் காலும் உள்ள தான் உஸ்தாது தன்னுடைய வீட்டிற்கு விருந்தினராக அழைக்க வேண்டும் என்ற ஆசையோடு போய் அழைப்பு கொடுக்குறாங்க. எங்க வீட்டுக்கு நீங்க விருந்தினராக வரணும். வீட்டில் உள்ள எல்லாத்தையும் சொல்லி வைக்கிறாங்க. எங்க ஆசிரியர் வருகிறார், என்னை உருவாக்கிய ஒரு பெரிய உஸ்தாத் வருகிறார், அவங்களுக்காக நிறைய இந்த ஏற்பாடு அந்த ஏற்பாடு, தனி அறை, அவங்களுக்காக உதவு செய்யறதுக்காக தனியா ஒரு பெரிய தண்ணி, அதற்காக செம்பு, அதுக்கு ஒரு மிஸ்வாக்கு, அவங்க தொழுகிற இடத்துல ஒரு தனியா ஒரு முசல்லா, எல்லா ஏற்பாடு செட்டிங்ஸ் எல்லாம் முடிஞ்சு அவர்கள் வருகிறார்கள். ஒரு பெரிய என்னை உருவாக்கிய ஆசிரியர் அவர் ஹதீஸ மனப்படமாக்க வச்ச சட்டத்தை கரைத்து குடித்து ஒரு தரத்திற்கு உயர்த்தியவர்கள். அவர்களுக்காக விதவிதமாக உணவு சமைத்து, இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ் ஹலால்ல ரொம்ப பேணுதலா இருப்பாங்க. எந்த அளவுக்கு என்றால் வரலாற்றில் ஒரு செய்தி எழுதப்பட்டிருக்கிறது, அவர்களுடைய பேணுதலின் காரணமாக எந்த அளவுக்கு அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு தரத்தை உயர்த்தி விட்டார் என்றால், ஒருவேளை அந்த உணவில் ஹலால் அல்லாத ஒரு ஹராமோ சந்தேகத்திற்கிடமானதோ கலந்திருந்தா அவங்க கையை வைக்கும் போது பெருவரல் மட்டும் லேசா துடிக்குமா. அப்பவே கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க இது ஏதோ ஒரு சந்தேகத்திற்கிடமானது இருக்கிறது என்பதா. உடனே அவர்கள் தவிர்த்துக் கொள்வார்கள். இவ்வளவு தூரம் பேணுதலாக நடந்து கொள்ளக்கூடிய பெருந்தகை தான் அஹ்மது இப்னு ஹம்பல். இவங்க வீட்டுக்கு யார் வந்திருக்கா? உஸ்தாத் வந்திருக்கிறாங்க, ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. வந்த உடனே ஆசிரியருக்காக விதவிதமான உணவுகளை படைத்து வைத்து விருந்து உபசரிப்பு நடக்கிறது. உணவை உட்கொள்ளுகிற போது ஏதோ உஸ்தாத் வந்திருக்காங்க கொஞ்சமா சாப்பிடுவாங்கன்னா விதவிதமா அங்க எல்லாத்தையும் சாப்பிடுறாங்க.
இதை கூட குடும்பத்தினுடைய உறுப்பினர்கள், குறிப்பாக இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி மகள் ஓரத்திலிருந்து பார்த்துட்டு, என்ன இப்படி சாப்பிடுறாங்க, எல்லாத்தையும் நல்ல நிரப்பமா சாப்பிடுறாங்க, விடல நிறைய சாப்பிடுறாங்க, அதாவது வழமைக்கு மாற்றமாக சற்று கூடுதலாக சாப்பிடுகிறார்கள். இதை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. முடிஞ்சிருச்சு. அவர்களுக்கென்று இஷாவுக்கு பிறகு இந்த உணவு உபசரிப்பு நடக்கிறது, முடிஞ்சிருச்சு. அப்ப இஷாவுக்கு பிறகு அவருடைய அறைக்கு போகிறாங்க. சரி, அவங்க தஹஜ்ஜத்லாம் இரவெல்லாம் விழித்திருந்து வணங்குவாங்க. அவங்களுக்காக மிஸ்வாக்கு, முசல்லா, தண்ணீருக்கான எல்லாம் ரெடியா இருக்கு. ஆனால் போனவர்கள் நேரா பெட்ஷீட்டை பொத்தி படுத்துட்டாங்க, போர்வையை பொருத்தி படுத்து விட்டார்கள். போர்வையை போர்த்தி இருப்பதை மட்டும் குடும்பத்தினர் கண்டாங்க, அவ்வளவுதான். சரி, அவங்க எதை இடையில அவருடைய நடுநிசி நேரத்தில் எந்திரிச்சு தொழுவாங்க போல என்று அவர்கள் அமைதியாக இருந்தார்கள். தஹஜ்ஜத்துடைய நேரம் முடிந்தது. அங்கே ஆள் அரவம் சத்தமே இல்லை அந்த ரூம்ல. கொஞ்ச நேரம் கழித்து ஃபஜ்ருடைய பாங்கு சொல்லப்படுகிறது. பாங்கு சொன்ன உடனே ஃபஜ்ர் தொழுகைக்காக அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி போறாங்க. கதவை திறந்து போர்வையை விளக்கி கொண்டு கதவை திறந்து வந்த ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி நேரா போய் பள்ளிவாசல்ல தொழுகைக்கு தக்பீர் கட்டியாச்சு. இவங்களுக்கு யாருக்குமே புரியல. தொழுத படுத்திருந்தாங்களே, அப்ப ஒது செய்யணுமே ஃபஜ்ர் தொழுகைக்கு, எதுவுமே யோசிக்கல. வீட்டில் போய் அந்த பெண்மணி அந்த அறைக்குள் போய் அவர்கள் தொழுகை முடித்து விட்டு வருவதற்குள்ளால் அறையை சுத்தம் செய்யலாம் போனா மிஸ்வாக் அப்படி இருக்கு, முசல்லா போட்ட முசல்லா அப்படி இருக்குது, மடிச்ச மாதிரி இருக்குது. அவர்களுக்காக ஒது செய்வதற்கு வைக்கப்பட்டிருந்த ஒதுவுடைய பாத்திரம் அப்படி இருக்கு. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. எப்படி ஒதுவே செய்யாம எப்படி ஃபஜ்ர் தொழுகைக்கு போய் அப்படி இன்னைக்கு மாதிரி பள்ளிவாசல ஒரு பாத்ரூம், பள்ளிவாசல ஒது செய்யறதுக்கு ஒரு பைப்பு, அதெல்லாம் அப்ப இல்லை. நான் சொல்றது 1200 ஆண்டுகளுக்கு முன்புள்ள செய்தி அது. அப்ப வீட்டு இருந்தா தயாரிப்போட போகணும். என்னவென்ற புரியல. ஃபஜ்ர் முடித்து விட்டு வீட்டுக்கு வருகிற போது உடனடியாக அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹுடைய மகளார் தன்னுடைய தந்தை எடுத்து, உங்க உஸ்தாது இப்படிலாம் சொன்னீங்களே, எனக்கு ஒரு 3 விஷயம் ஆச்சரியமா இருக்கு, புரியல. என்ன விருந்து உபசரிப்புல நிறைய சாப்பிட்டாங்க, எப்போ வழமைக்கு அதிகமாக சாப்பிட்டு இருக்கிறார்கள். எனக்கு அது ஆச்சரியமா இருக்கு. ஒன்று. இரண்டாவது விஷயம், அவர்கள் போனவர்கள் இரவை போர்வையை போர்த்தி படுத்ததை நான் பார்த்தேன். அவங்க இரவு வணக்கம் எதிலையும் ஈடுபட்ட மாதிரி நான் பார்க்கல. இரண்டாவது. மூன்றாவது, அதோட பெரிய ஆச்சரியம், தூங்கினா ஒது முடியும் தான் நான் இதுவரையும் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் திடீரென்று அவர்கள் போர்வை விலக்கி விட்டு எந்த உதவும் செய்யாம ஃபஜ்ர் தொழுகையில போய் ஜாயின்ட் ஆகுறாங்க. இது என்னன்னு புரியல. உடனடியாக, இருந்தாலும் ஆசிரியர் அல்லவா, என் ஆசிரியர் ஒரு விஷயத்தை செய்யறாங்கன்னா ஏதோ ஒரு காரணம் இருக்கும், நான் கேட்டுட்டு சொல்றேன் என்று இமாம் ஷாஃபி இடத்திலே போய் பணிவாய் அமர்ந்து இந்த 3 கேள்விகளுக்கும் பதிலை நான் எதிர்பார்க்கிறேன் என் மகளுக்காக என்று சொல்கிறார்கள். சொன்னாங்க, அழகான ஒரு செய்தி. உங்களுடைய உணவு இருக்கு இல்லையா, நான் உங்கள் உணவு உபசரிப்புக்கு வந்து உட்கார்ந்த போது உங்களுடைய உணவுல இருந்த ஹலாலுடைய நூர் வெளிப்படுவதை கண்டு ஆச்சரியம் அடைந்தேன். இதுவரைக்கும் அப்படி ஒரு ஹலாலான உணவை என்னுடைய வாழ்க்கையில் பார்த்ததில்லை. அதனால அந்த ஹலாலான உணவு என் வயிற்றுக்குள் சென்று அது 100ஆக ஆக வேண்டும் என்று ஆசைப்பட்டுத்தான் வழமைக்கு மாற்றாய் சற்று அதிகமாக சாப்பிட்டேன். இது முதல் செய்திக்கு பதில். ஏன்னா இந்த மாதிரி ஒரு பியூர் ஹலால் நான் பார்க்கல. என்னுடைய மாணவர் வீட்டில் கிடைக்குதா, நான் சாப்பிட்டேன் கூடுதலா. சரி. செகண்ட், இரவு உனக்கு பயண களைப்பு இருந்ததனால் சற்று ஓய்வு எடுக்கலாம் என்று நான் போர்வையை பொருத்தி படுத்தேன். ஆனால் உண்ட உணவு ஹலால் என்பதால், பியூர் ஹலால்ங்கிறனால உள்ள போன அந்த உணவு 100ஆக ஆகி எண்ணத்தை கிளப்பி விட்டது. ஒரே ஒரு ஹதீஸ், யா அபா உமைர் மஃஅலன் நுகைர் அப்படின்னு ஒரு ஹதீஸ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனஸ் ரலியல்லாஹுடைய சகோதரர் அபூ உமைர்னு ஒருத்தவங்க, அவங்க ஒரு கிளியோ ஒரு பறவையை வளர்த்தாங்க, அது மௌத்தா போச்சு. அப்ப அந்த பிள்ளை இடத்துல போய் ஒரு சிறு பிள்ளைகளுடைய பாணியில போய் அபா உமைர், அபூ உமைரே, நுகைருக்கு என்னாச்சு, கிளிக்கு என்னாச்சு அப்படின்னு பேசினாங்க. இந்த ஒரே ஒரு ஒற்றை வார்த்தை வைத்து மட்டுமே சிந்திச்சே ஃபஜ்ர் வந்துருச்சு. அது வரைக்கும் போர்வையை போர்த்தியது உண்மை. ஆனால் இரவு முழுக்க ஒரே ஒரு ஹதீஸை பற்றியே ஆய்வு செய்து 40 மசாயில் எனக்கு கிடைத்து விட்டது சிந்தனையில. அதனால இரவு ஃபுல்லா தூக்கம் இல்லை. தூங்கினா தானே ஒதுவு முடியும். அதனால தூங்கவே இல்லை. ஹதீஸ பத்தியே யோசித்து புதிய புதிய விஷயங்கள் என் சிந்தனையில் வெளிப்பட்டன. அத்தோடு ஃபஜ்ர் உதயமாகி விட்டதால், ஃபஜ்ர் பாங்கு சொல்லப்பட்டதால் ஒது செய்யல. ஏன்னா ஒது தேவையில்லை, இருந்த இஷாவுடைய ஒது அப்படி இருக்கு, அப்படியே நான் ஃபஜ்ர்ல ஜாயின் ஆயிட்டேன் என்று சொன்ன போது ஆச்சரியம் அடைந்தார்கள். வரலாற்று ஆசிரியர்கள் இந்த செய்தியை சொல்லிவிட்டு, உணவுக்கும்
உணர்வுக்கும் ஒரு நெருக்கமான தொடர்பு இருக்கிறது என்பதை விலாவாரியாக விவரிக்கிறார். ஒரு நீண்ட செய்தி சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், இன்றைய காலங்களில் நம்முடைய உணவில் ஏற்படுகிற ஒரு பாதிப்பு அது நம்முடைய உணர்விலே மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. உணவில் கவனம் தேவை. ஏனென்றால் உணவுதான் உணர்வாக மாறுகிறது. உணர்வில் கவனம் தேவை என்றால் உணர்வுதான் செயலாக வெளிப்படுகிறது. செயலில் கவனம் தேவை. ஏனென்றால் செயல்கள் தான் பழக்கமாக மாறுகிறது. பழக்கத்தில் கவனம் தேவை. ஏனென்றால் பழக்கங்கள் தான் ஒருவனை குணமுள்ளவனாக மாற்றுகிறது. நற்குணமானவனாகவோ தீய குணமாகவோ அவனை மாற்றுகிறது. எனவே உணவு என்பது அடிப்படையான ஒரு விஷயம். அதில் அதிகபட்சமான கவனத்தை எடுத்துக்கொள்வோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உணவிலும் உடையிலும் இருப்பிடத்திலும் நம்முடைய பொருளாதாரத்தின் கொடுக்கல் வாங்கல் எல்லா விஷயத்திலேயும் ஹலாலையும் ஹராமையும் தெளிவாய் பேணி நடக்கக்கூடிய நல்ல தௌஃபீக்கை அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.